ரமலானுடைய 13வது இரவு. இந்த இரவுகளை கடந்து போகும்போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க அதிகமாக. ஏன்னா புனிதமான ஏனைய வேதங்கள் இறக்கப்பட்ட நன்னாள் அல்லவா. அதனால பிரத்யேகமாக நான் குறிப்பிட்ட இந்த செய்தி யூடியூப்லையும் வரும். அதை குறிப்பிட்ட அந்த நாளையில் அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக துஆ செய்து கொண்டே இருங்கள். தஸ்பீஹாத்தில் ஈடுபடுங்கள். ஆண்டவனுக்கு மிகவும் பிடித்தமான லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீனை உங்களுடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக ரமலானில் ஒரு மிகச்சிறந்த ஒரு லட்சிய திக்ராக மாற்றுங்கள். உலகத்தில் அல்லாஹ் தந்த ஒரு பெரும் கருணை மனிதனை தன்னை வணங்கக்கூடியவனாக மாற்றுவது. அல்லாஹ்வுடைய கருணையில் ஒன்று தனக்கு எந்த காலத்திலும் இணை வைக்காதவனாக அவனை மாற்றுவது. அல்லாஹ்வுடைய கருணையில் ஒன்று செய்த உபகாரத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற நன்றியையும் ஐங்கால தொழுகையையும் அதோடு கூடி அந்த நியாமத்துக்களை தந்த இறைவனை புனிதப்படுத்தக்கூடிய விதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை உண்ணாமல் பருகாமல் உணர்ச்சிகளை காட்டாமல் நோன்பிருப்பதையும் அல்லாஹ்வுடைய கருணை என்று சொல்லலாம். மகத்துவமிக்க மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தர இருக்கிறான். இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த புனிதமான மாதத்தை அடைய இருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ மக்கள் ஏங்கி தவித்தார்கள். ஆது கூட்டத்தார், சமூது கூட்டத்தார், எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார்கள். யாருக்கும் கொடுக்காத சிறப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தான். இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்காக அவன் செய்த ரமலான் என்ற பேருபகாரத்திற்கு கோடான கோடிகள் நன்றிகள் செலுத்தினாலும் காலம் முழுக்க சாஷ்டாங்கத்திலேயே கடந்தாலும் அவைகள் எல்லாம் ஈடாகாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட அந்த ரமலான் ரஹ்மத்தின் வாசல்களை திறக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய அருள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வாசல்களை எல்லாம் அப்படியே ஓபன் பண்ணிடும். இந்த ரமலானுடைய முதல் பிறையிலிருந்தே ஆரம்பமாகிறது. ஷைத்தானின் வாசல்கள் மூடப்படுகின்றன. வெறுமன வானுலகத்தில் மட்டுமல்ல, உணர்ச்சிகளில் தூண்டி அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்களை பண்ண ஒரு மூமினை கெடுத்து குட்டிச்சவராக்க நினைத்தாலும் கூட அவன் நினைப்பில் மண்ணள்ளி போடக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த வாசலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைக்கிறான். அப்ப ரமலான் என்பது வெறுமன ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கக்கூடியது மட்டுமல்ல, ஷைத்தானின் வாசல்கள் மூடக்கூடிய மாதமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி ரமலானில் வெற்றி பெற துடிப்போம். புனிதமான இந்த ரமலான் முதல் 10 ரஹமத்திற்குரியது, 2ஆம் 10 மக்பிரத்திற்குரியது, 3ஆம் 10 இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலைக்குரியது என்று நமக்கு பாகுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 30 நாட்களுமே மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை செய்து கொண்டே இருக்கிறது. 30 நாட்களுமே தொடர்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு சில மாதங்கள்ல குறிப்பிட்ட இரவுல மட்டும்தான் இறங்கும், ஒரு சில மாதங்கள்ல குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் இறங்கும். ஏன் இந்த ஜும்மா நாளை எடுத்துக்கொண்டா எல்லா நேரமும் துஆ கபூல் ஆகும் அப்படின்ற மாதிரி அல்ல, ஒரு சில நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ரமலானை பொறுத்தவரை முதல் பிறையிலிருந்து கடைசி பிறை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, உன் மூச்சு காற்று எப்படி சுவாசிக்கப்படுகிறது, உன் மூச்சு காற்று எப்படி விடப்படுகிறது, பாக்கெட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய செல்வம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எப்படி செலவிடப்படுகிறது, உன் சொத்துக்கள் அல்லாஹ்வின் பாதையில் எந்த அளவுக்கு கணக்கிடப்பட்டு பங்களிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக உன்னிப்பாக நோக்கக்கூடிய மார்க்கம் இதுதான், நோக்கக்கூடிய மாதம் இதுதான். சொல்வார்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்தொரு அல்லாஹ் பார்க்கிறான், மனிதனை பார்க்கிறான், அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும், ஒரு நோன்பாளி அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாஹ் தஆலா நோட் செய்கிறான், கணக்கு செய்கிறான். சகோதரர்களே, அந்த நேரத்தில் பாவத்தின் பக்கம் சிறிது கூட செல்லாமல் இருப்பதும், இமாம் ஜமாத்திற்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் ஒரு மூமினுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, சாலச் சிறந்தது. சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா,
மூசாவே, இந்த ரமலானில் மட்டும் ஹஜ்ரத் மூசாவுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்தானா, அவருக்கு ரமலானை கொடுக்கல, ரமலானை பற்றி அவருக்கு பஷாரத்தை கொடுத்தான், சுபசோபனத்தை கொடுத்தான். ரமலானை பற்றி அவர்களுக்கு சுபசோபனத்தை கொடுத்தான். மூசாவே, ரமலானில் சில மலக்குமார்களை ஆமீன் சொல்வதற்காகவே நான் இந்த உலகத்தில் அனுப்புகிறேன். இந்த ரமலானில் சில மலக்குமார்களை, அதாவது அரிசை சுற்றி வரக்கூடிய மலக்குமார்கள், அல்லாவிற்கென்று காரியதரிசியாக நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள், அல்லாவையே சுற்றி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய, ஆண்டவனின் அரவணைப்பை விட்டும் கொஞ்சம் கூட பின்தங்காத, கொஞ்சம் கூட விலகாத அந்த மலக்குமார்களை அல்லாஹ் பிரத்யேகமாக ரமலானில் மட்டும் இந்த பூ உலகத்திற்கு அனுப்புகிறார். அனுப்பி ஆமீன் சொல்கிறான். யாருக்கு ஆமீன் சொல்கிறான்? பொதுவாகவே புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மூமின் அடுத்த மூமினுக்காக துஆ செய்யும் போது அவன் தலைமாட்டில் ஒரு அவன் தலையில், அவன் தலை புஜத்தில், அவனுடைய தலைப்பகுதியில் ஒரு மலக்கு தோன்றி அவனுடைய அந்த துஆவிற்கு ஆமீன் சொல்கிறார். ஆமீன் சொல்வது மட்டுமல்ல, அது உனக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்கிறார். பிறருக்காக துஆ செய்யக்கூடியவனுக்கு, ஒரு சுயநலப்போக்கோடு இல்லாம பிறநலப்போக்கோடு பிறருக்காக துஆ செய்யக்கூடியவனுக்கு ஆமீன், அது உனக்கும் கிடைக்கட்டும், ஆமீன், அது உனக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்வதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு. ஆனால் இங்கே ரமலானில் எந்த ஒரு மூமின் நோன்பாளி கையை தூக்க ஆரம்பித்து விடுகிறானோ, அப்போதிலிருந்தே அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஆமீன், அவன் எதை கேட்டாலும் ஆமீன் என்று சொல்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை நியமனம் செய்கிறான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பக்கத்தில் அமர்ந்து, பக்கத்தில் மலக்குகள் அமர்ந்து ஆமீன் என்று நம்முடைய துஆவுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருவானாக, அந்த பாக்கியத்தை தருவானாக. சாதாரண விஷயமா இது? ஒரு நபரை நீங்க துஆ செய்ய வச்சிருங்க பாப்போம். ஒரு ஆலிம் சாட்டை நீங்க துஆ சொல்றீங்க, ஆலிம் என்ன செய்வார்? பொதுவாக கேட்டு விடுவார். கொஞ்சம் நெகிழ்ச்சியாக அவருக்கு ஏதாவது ஒரு உதவிகளை நீங்கள் செய்யும் போது, அந்த பர்டிகுலர் மனுஷன் எனக்கு நல்ல உதவி பண்ணாங்களே, அவங்களை ஏன் நான் ஞாபகப்படுத்தாம இருக்கிறேன்னு சொல்லி உதவி செய்வார், துஆ செய்வார். அதான் மனித இயல்பு. சும்மா துஆ செய்யுங்கன்னு ஒருத்தர் வந்து வெறுமனே முசாபா மட்டும் செய்து போறாருன்னு சொன்னா அவரை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான். அல் இன்சானு அப்துல் இஹ்சான் ரசூலுல்லாஹ். அல் இன்சானு அப்துல் இஹ்சான். ஒரு ஆலிமோ அல்லது மற்றவரோ அவருடைய உள்ளத்தை அவர் உள்ளத்தை தொடக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டுமே அவர் என்ன செய்வார் என்று சொன்னா, பர்டிகுலர் மனுஷன் எனக்காக என்னெல்லாமோ பண்ணிருக்கிறாங்களே, அவங்களுக்கே நான் துஆ செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சமாவது நினைப்பார். எல்லாரும் துஆ செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் பரிசுத்தமான படைப்புகள், அல்லாஹ்வை தவிர யாரையும் நெஞ்சத்தில் வைக்காத படைப்புகள், என்றும் அல்லாஹ் அல்லாஹ் என்று துதி செய்யக்கூடிய படைப்புகள், அவருடைய அரிசை எப்போதுமே தக்பீரும் ரீங்காரத்தோடு சுற்றி வரக்கூடிய அந்த படைப்புகள், மலாய்க்கத்துமார்களை ஒரு நோன்பாளிக்கென்று பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா அனுப்பி நீ ஆமீன் என்று சொல், அவன் துஆ செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு நோன்பாளியின் மீது ஆண்டவன் வைத்த அந்த அளப்பெரிய அந்த அக்கறையும் கரிசனையும் அன்பும் இதில் ஜொலிக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இன்னொன்னு சொல்றான், மூசாவே, அவன் எல்லா பாவங்களோடு அவன் வந்தாலும் சரி, அந்த வயிறு ஒட்டிய நிலையில் அவன் இருந்து அவன் கேட்கக்கூடிய துஆ, அந்த துஆவுக்கு ஜவாபை நான் கொடுக்கணும்ன்றதை எனக்கு நானே கடமையாக்கிட்டேன் பாருன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஆனா அதுக்கு தக்கனுள்ள நோம்பாளியா இருக்கணும், அதான் மெயின். ஏதோ நோம்பாளி தொழுகையெல்லாம் கிடையாது, வெறுமனே நோன்பு மட்டும் வச்சிருப்பாரு. ஃபஜ்ருக்கு வருவார் ஜமாத்துக்கு, அப்புறம் லொஹர்ல ஆளை காணா போகும், அசர்ல வருவார். இவங்களுக்கெல்லாம் அந்த கேட்டகரியில கிடைக்குமான்றது எனக்கு சந்தேகம். ஏன்னா அல்லாஹ்னு சுற்றி வரக்கூடியவனே பெரிய சவாலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? இமாம் ஜமாத்தில் பேணுதலோடு ஒரு நோன்பாளி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கென்று பிரத்யேகமாக அவர் துஆவை கபூல் செய்வதை தனக்குத்தானே ஃபர்லாக ஆக்கிக் கொள்கிறார் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. மேலும் இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்றால், அன்பிற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேதங்களை அல்லாஹு தஆலா அருள் செய்யறதுக்கு மற்ற மாதங்களை தேர்ந்தெடுத்ததை விட இந்த ரமலான்ல தான் தேர்ந்தெடுத்தான். வெறுமன குர்ஆன் மட்டும் நினைக்க கூடாது. நீங்க வெறுமன குர்ஆன் மட்டும் இல்ல, மொத்த வேதங்கள் மொத்தம் 4: இஞ்சில் வேதம், தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், சபூர் வேதம், குர்ஆன் வேதம். 4 வேதங்கள்.
நல்ல சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 வேதங்களுமே அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானில் தான் அருளப்பட்டிருக்கிறது, வேற எந்த மாதத்திலும் கிடையாது. மற்ற மாதம்லாம் இருக்கா இல்லையா? ஏன் வேதத்தை இறக்கிறதுக்கு என்ன மாதம்? அல்லாஹ் நினைச்சான்னா அந்த மாதம் புனிதமாக போகுது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புனிதத்தை மற்ற எந்த மாதத்திற்கும் தரவில்லை. எழுதுகிறார்கள் தப்சீரிலே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த சுகுபுகள் இருக்குது பாருங்க, ஏடுகள், அவருக்கென்று பிரத்யேகமாக தரப்பட்ட வேதத்தின் ஏடுகள். வேதம்னா முழு வேதம் அல்ல, சின்ன சின்ன சட்டங்கள், சின்ன சின்ன ஏடுகள் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். அவங்களுக்கு முழுமையான வேதமெல்லாம் கொடுக்கல. அதை எப்போ கொடுத்தானா தெரியுமா? ரமலானுடைய முதல் நாள் இரவு கொடுத்தானா. ரமலானுடைய முதல் நாள் இரவு. இது எவ்வளவு வேல்யூபிள் ஆனது அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மற்ற மாதங்களை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வழிகாட்டுதலான வேதங்களை, சுகுபுகளை ஏற்படுத்துவதற்கு, இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான். தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏடுகள் ரமலானின் முதல் இரவு இறங்கியது. அதற்கு பிறகு எழுதுகிறார்கள் தௌராத், மூசா நபிக்கு அருளப்பட்ட அற்புதமான வேதம், யகூதிகள் வைத்து கொண்டாடிய வேதம். சட்ட திட்டங்களை கடுமையாக இந்த உலகத்திற்கு செய்து, சட்ட திட்டங்களை கடுமையாக இந்த உலகத்திற்கு இறக்கி, ஒரு துளி கூட, ஒருத்தம் கூட பாவம் செஞ்சிடக்கூடாதுன்றத ரொம்ப தீவிரமாக இந்த உலகத்தில் சொன்ன ஒரு வேதம் தான் தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளச் செய்தது எப்போது? ரமலானுடைய பிறை 6. ரமலானுடைய பிறை 6 அன்றைக்கு தான் தௌராத் வேதத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருளச் செய்திருக்கிறார். இன்ஜீல் வேதம், இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது அருளச் செய்திருக்கிறார்? இந்த ரமலானுடைய 13வது இரவு. ரமலானுடைய 13வது இரவு. இந்த இரவுகளை கடந்து போகும்போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க அதிகமாக. ஏன்னா புனிதமான ஏனைய வேதங்கள் இறக்கப்பட்ட நன்னாள் அல்லவா? அதனால பிரத்யேகமாக நான் குறிப்பிட்ட இந்த செய்தி யூடியூப்லையும் வரும். அதை குறிப்பிட்ட அந்த நாளையில் அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக துஆ செய்து கொண்டே இருங்கள். தஸ்பீஹாத்தில் ஈடுபடுங்கள். ஆண்டவனுக்கு மிகவும் பிடித்தமான லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீனை உங்களுடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக ரமலானில் ஒரு மிகச்சிறந்த ஒரு லட்சிய திக்ராக மாற்றுங்கள். அதிகம் செய்யக்கூடியது அதுதான், அதிகம் செய்ய வேண்டியது அதுதான். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சபூர் வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய ஏதோ ஒன்றில் இறக்குகிறான். அது பற்றி உள்ள குறிப்பு இல்லை, ஏன்னா ரமலானில் தான் அது இறக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. செய்தி கிடைத்தால் நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் சொல்கிறேன். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த ரமலான் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. யூசுஃபின் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 11 பேர். 11 பேர். உங்களுக்கு சரித்திரம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேரழகாக படைக்கப்பட்டார். இந்த உலகத்தில் அவரை போல யாரையும் அல்லாஹ் படைக்கவில்லை. ரசூலுல்லாவை தவிர வேறு யாரையும் படைக்கவில்லை அல்லாஹ் தஆலா. அழகின் பேரொளி. பார்த்தார், அந்த கண் இமைக்காமல் பார்ப்பார்கள். அந்த கண்ணை வெளியில எங்கேயும் கொண்டு போக முடியாது. அந்த போல ஒரு விதமான பிரமிக்க வைக்கக்கூடிய அழகுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பேரழகை அவர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தியது. தந்தையின் அதிகப்படியான கரிசனையும் அன்பும் அந்த குழந்தை மீது இருந்ததனால 11 மக்களுக்கு, 11 அவருடைய பிள்ளைகளுக்கு, 11 பிள்ளைகளுக்கும் ஜெல்சி ஏற்பட்டது, பொறாமை ஏற்பட்டது, ஜலஸ் ஏற்பட்டது. இது இப்படி அவனை மட்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை மட்டும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை சதியாக மாறியது, சதி வெறியாக மாறியது. சதி வெறியாக மாறியது. என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். துடிக்க துடிக்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தந்திரமாக அழைத்து சென்று, கானகத்திற்கு அழைத்து சென்று உயிரோடு அந்த குழந்தையை வீசி எறிந்தனர். கிணற்றிலே, பாலடைந்த கிணற்றிலே வீசி எறிந்தனர். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு அங்க இங்க ஆகி மிஸ்ர் தேசத்தின் அரசராகி அதாவது சின்ன பின்னமாக ஆகி ஜெயில எல்லாம் போய் கடந்து அதுக்கப்புறம் மிஸ்ர் தேசத்தினுடைய அரசனாக மாறுறாங்க ஹஜ்ரத் யூசுப். மிஸ்ர் தேசத்தின் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக மாறுறாங்க. அந்த 11 பேரும் வரும்போது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? தண்டிச்சிட்டாங்களா? சின்ன வயதிலேயே என்ன பெத்த தாய் தாப்பனை பிரிச்ச பாவிகள் இவங்கெல்லாம்,
இவனா கூட பிறந்தவனா அப்படின்னு சொல்லி பழி வாங்கினாங்களா? இல்லை, பழி வாங்காம அத்தனை பேரையும் மன்னிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா சொல்லி கூட காட்டலைங்க. நம்மளாம் என்ன தெரியுமா செய்வோம்? மன்னிப்போம். எப்படி மன்னிப்போம் தெரியுமா? நம்ம மன்னிப்பு தான் ராசா கேட்டார். ஏய், ஞாபகம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ப காக்கா வீட்டுக்கு வர்றாரு போறாரு, நீ வர்ற போற, இன்னும் இருக்குடா, அது துரோகத்தை மட்டும் மறக்க மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது சொல்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தும். அடடா, நம்ம தெரியாத அறியாத காலத்துல செய்த பாவத்தை நம்ம அண்ணங்காரர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா இந்த இடத்துல ஒரு நாள் ஒரு பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுடைய துரோகத்தை ஞாபகப்படுத்தியது கூட கிடையாது என்பது குர்ஆனுடைய வரலாறு. அவருக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக செய்த ஒரு அருள் பெரும் ஒரு மனிதாபிமானம், மன்னிப்பு யாருக்கும் தரவில்லை அல்லாஹ் தஆலா. அதான் மக்கால வெற்றி வீரராக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் போது சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழையும் போது காபிர்கள்லாம் அங்கங்க தெரிச்சு ஓடுனான். என்ன செய்ய போறாரோ, எது செய்ய போறாரோ, அவர் அடிச்சிருக்கிறோமே, அவர் சகாக்கால நம்ம கொண்டிருக்கிறோமே, அவர் குடும்பத்தை எல்லாம் சூறையாடி இருக்கிறோமே அப்படின்னு அங்கங்க ஓடுனான். எத்தனையோ பேர் துரோகிகள் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் மறைந்திருந்து அப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் சொன்னாங்க ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சகோதரர் யூசுஃபுடைய இதை நான் கையில் எடுத்துட்டேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். என் சகோதரர் யூசுப் இருக்கிறாரே, அவருடைய இதை நான் கையில் எடுத்துட்டேன்பா. அவர் எப்படி தன் சகோதரர்களை மன்னித்தாரோ அதே போல நான் உங்களை அனைவரையுமே மன்னிச்சிட்டேன். பழிவாங்கிற தருணம் இது இல்ல, எல்லாரும் வா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப வாங்க, இப்னு ஜௌசி என்ன சொல்றாங்க தெரியுமா? யூசுப் ரமலானை போல, ஹஜ்ரத் யூசுப் ரமலானை போல, மற்ற 11 சகோதரர்கள் 11 மாதங்களை போல, 11 மாதங்களும் நரக தீக்குண்டான அனைத்து பாவங்களையும் தொடர்படியாக செய்யக்கூடிய ஒருவன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போன்றுள்ள இந்த ரமலானில் கண்ணீர் மல்கி அல்லாஹ்விடத்தில் என் பாவங்களை மன்னித்து விடு ரப்பே என்று கேட்கும் போது அந்த சகோதரர்களை ஹஜ்ரத் யூசுப் மன்னித்தது போல இந்த ரமலான் 11 மாதங்களின் பாவங்களையும் இல்லாமலாக்கி விடுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் மேதை, பெரும் ஞானி. யூசுஃபை கம்பேர் பண்றாங்க ரமலானோடு. ஆக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த ரமலான் என்பது ஆகச் சிறந்தது. இதில் ஒரு தஸ்பீ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸ்பீஹத்து ஃபீ ரமலான் அஃலலு மின் கைரிஹி. தஸ்பீஹத்து ஃபீ ரமலான், ரமலான்ல நீ அல்லாஹ்னு ஒரு முறை சொன்னீன்னு சொன்னா மற்ற நாட்கள்ல நீ சொல்லக்கூடிய அல்லாஹ் என்பதற்குண்டான சவாபை விட ரமலானில் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கும் சுப்ஹானல்லாஹ்வுக்கும் அல்லாஹு தஆலா கோடிக்கணக்கான நன்மை, ஏன் இன்னும் சொல்ல போனால் பிகைரி ஹிசாப் கணக்கற்ற நன்மையை அருள்வாளிக்கிறார். அப்படிப்பட்ட ரமலானை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் அடைய செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.